சீர்காழின்னு ஒரு ஊர். என்ன ஊர்? சீர்காழி. அந்த சீர்காழியில சிவபாத ஹிருதயர், என்ன பேரு? சிவபாத ஹிருதயர். சிவனுடைய பாதத்தை ஹிருதயத்துல தாங்கினதுனால அவருக்கு சிவபாத ஹிருதயர். அவருடைய மனைவி பேரு பகவதி அம்மையார். மனைவி பேரு என்ன? அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் தான் திருஞான சம்பந்தர். அவருக்கு குழந்தைக்கு பேர் என்ன? திருஞான சம்பந்தர்னு சொல்லக்கூடாது, சம்பந்தர். பந்தம் என்றால் உறவுன்னு அர்த்தம், சம்முன்னா நல்லன்னு அர்த்தம், ஞானம்னா பேரறிவுன்னு அர்த்தம், விஸ்டம். அறிவோட சம்பந்தம், நல்ல உறவு வைத்ததனால் அவருக்கு திருஞான சம்பந்தர். இப்ப வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க வந்தாங்கன்னா சம்பந்தின்னு சொல்லக்கூடாது. மந்தினா தமிழ்ல குரங்குன்னு அர்த்தம், அதுவும் பெண் குரங்குன்னு அர்த்தம். இந்த பொருள் தெரிஞ்சு அவர் வருவாரா? இந்த மீனிங் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நான் சொல்லிக் கொடுவேன். உங்க சம்பந்தி வந்து என்ன பண்றாரு? மந்தின்னு கூப்பிடுறாரு. ஆனா சம்பந்தி, நம்மோடு நல்ல உறவு கொண்டிருக்கிறாங்க. பொண்ணு கொடுத்திருக்காங்க, இல்ல பொண்ணு எடுத்திருக்கிறாங்க, நல்ல உறவு. அதுக்கு பேர் என்னது? சம்பந்தம். அதை செய்தவங்களுக்கு பேர் சம்பந்தி. சம்பந்தினா நல்ல குரங்கு. இனிமேல் என்ன சொல்லணும்? சம்பந்தி வந்திருக்கிறாரு. சரி, இப்ப பாருங்க, திரு ஞான சம்பந்தர் பேர் வச்சு அவர் வளர்க்குறாங்க. எந்த ஊர்ல? 3 வயது இந்த குழந்தைக்கு ஆயிடுச்சு. இந்த 3 வயது இப்பெல்லாம் 1 வயது குழந்தைய கிளம்பணும் வெளியில, வீட்டுல இருந்து பிடிக்க மாட்டேங்குது. அப்பா வண்டி எடுத்தாருன்னா அழுவது கூட்டு போகணும். அந்த காலத்துல 3 வயசு வரையும் பேசாம இருந்திருக்குங்க. 3 வயசு ஞான சம்பந்தருக்கு ஆகும்போது அவங்க அப்பா காலையில எந்திரிச்சு குளிக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் கோவில், குளம், ஏரி, ஆத்துல தான் குளிப்பாங்க. அதெல்லாம் தண்ணி இருந்துச்சு, அதனால குளிச்சாங்க. இப்போ வீட்டுல பைப்லயே தண்ணி இல்லை. அந்த காலத்துல ஏரி, குளங்கள்லாம் தண்ணி இருந்துச்சு. அப்ப அவர் குளிக்கிறதுக்கு காலையில கிளம்பும் போது குழந்தை எந்திரிச்சு நானும் ஒரு வேணும் அடம் பிடிச்சு அழுவு. யாரு? ஞானசம்பந்தர். உடனே அழவிட நோயில் வச்சுக்கிட்டு அப்பா கொண்டு போய் குளத்தை கரையில உட்காந்து வச்சுட்டு இவர் குளிக்க போனார். குளிக்க போனவர் அகத்தவம்னு சொல்லக்கூடிய நீர்ல மூழ்கி கொஞ்ச நேரம் பிராணாயாமம் பண்ணுவார். அது மாதிரி நீர்ல மூழ்கி தியானம் பண்ணும்போது குழந்தை அப்பா அழ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் குளத்தை பார்த்து அழுந்த குழந்தை. இந்த பக்கம் நிறைய பொம்மையெல்லாம் இருந்துச்சா, கோவில் தானே, பொம்மையை பார்த்துக்கிட்டா அங்கே ஒரு சுவாமி அம்பாளும் ரிஷப வாகனத்தில் இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. உடனே சுவாமி என்ன பண்ணாரு? திருநிலை நாயகின்னு அம்பாளுக்கு பேர். சுவாமி பேர் தோணியப்பர்னு பேர். குழந்தை அழுகுது, போய் பால் கொடு அப்படின்னா. நான் மட்டும் எங்க தனியா போறது, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் 4 வீலர் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க? ஒரே கோவிலுக்குள்ளேயே. அங்க பார்த்து அழுகுது. அங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரு 100 மீட்டர் தான். 100 மீட்டருக்கு 4 வீலர் எடுத்த ஒரே சாமி நம்ம சாமி. யார் 4 வீலர்? நந்தியம் பெருமாள். முதல்ல 4 வீலர் வச்சிருந்த சாமி யாரு? நான் சொல்லல, அப்பர் சுவாமி சொல்றார். 4 புறம் அவர் ஊர்தியின் பாதங்கள். 4 வீல் இருக்கிற ஊர்தி வச்சிருக்கிறாரா யாரு? நம்ம சிவபெருமான். மற்றதெல்லாம் 2 வீலர் தான். மற்ற எல்லாரும் என்னது? 2 வீலர் தான். அதனால சாமி வந்து திருமாலாம் 2 வீலர். அசதி பத்தல. லட்சுமி கல்யாணம் என்ன பண்ணுவோம்? ஆனா நம்ம சாமி பேர் ஓட்டாலே தெரியுது 4 வீலர் வச்சு இல்லையா? அப்படி 4 வீலர் எடுத்துட்டு வந்து வண்டியை ஒரு பார்க்கிங், அப்புறம் டோக்கன்லாம் கிடையாது. அதனால நீங்க நம்ம சாமிகிட்டே பார்த்தோட பணம் வைக்கலாம், கார் பார்க்கிங்னு சொல்லி. அவரு நந்தியை வச்சுட்டு சுவாமி அம்பாளுமா வந்து குழந்தைய எடுத்து அழகா தங்க கிணத்துல அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. பால் குடிச்சிட்டு இந்த குழந்தை அழுகி நிப்பாட்டிடுச்சு. உட்காந்துட்டு 2 பேரும் போயிட்டாங்க. அவங்க அப்பா குளிச்சுட்டு வந்தோடனே இந்த குழந்தைக்கு ஒழுகி இருந்துச்சு. யார் கொடுத்த பாலை குடிச்ச அப்படின்னு அவங்க அப்பா கோவம். இப்போ யாராவது சாக்லேட் உள்ள வச்சிருந்து யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி கேட்டார். உடனே குழந்தை யாருன்னு சொன்னதுதான் இந்த திருப்பதி, வேற ஒண்ணு. அப்ப எனக்கு பால் கொடுத்தவன் யார் அப்படின்னு சொன்னதுதான் இந்த பாட்டு. இவன் தான் என்னது? சுட்டி காட்டுறது. இவன் அன்றே என்று அந்த பெருமானை பார்த்து பாடியது முதல் பாடலாக பதிகமான அவருக்கு கிடைத்தது. இனிமேல் வச்சுக்கோங்க, திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சிந்தாவை சாப்பிட தெரியாது. அதனால வீட்டில் குழந்தைங்க சிந்தா திட்டாது. பெரியவங்களுக்கு குழந்தைங்க சிந்திரியை கொஞ்சமாச்சும் யாரு வந்து கூட்டுறது பெருக்கு திட்டாரு. ஞானி தான் சாப்பிட்டாரு. அதனால நீங்க சொல்லிருக்கீங்க ஞான சம்பந்தருக்கு இல்லைன்னா அவங்க அப்பா எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஒழுங்குனால தெரிஞ்சது. அப்படி அந்த குழந்தை சொல்லிச்சு. இப்ப நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை தேடி ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட யாரு பாவதான்னு கேட்டா அந்த குழந்தைக்கு பேர் சொல்ல தெரியாது. அவர் உயரமா இருந்தாரு, குட்டையா இருந்தாரு, குண்டா இருந்தாரு, ஒல்லியா இருந்தாரு, சிவப்பா இருந்தாரு, கருப்பா இருந்தாரு, வண்டியில இருந்தாரு, இந்த வண்டி அப்படின்னு வரிசையா சொல்லுங்க. தலையில கேப் வச்சிருந்தாரு, ஆள் ஒரு மாதிரியா இருந்தாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த குழந்தை என்னென்னமா அடையாளம் சொல்லுவோம்.
நம்ம இதெல்லாம் வச்சு ஒருத்தர் நம்ம இமேஜின், ஓ இவன் தான் வந்திருக்கானா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு சொல்லுவோம். அது மாதிரி இந்த குழந்தை சிவபெருமான்னு சொல்லாம சிவபெருமானுடைய அவ்வளவு அடையாளங்களையும் சொல்லிடுச்சு. வந்தது ஒருத்தர் இல்லப்பா, 2 பேர்ப்பா. 2 பேரும் ஒன்னா வந்து 2 பேரா இருந்து திருப்பி ஒன்னா போயிட்டாங்க. ஒன்னா வந்தாங்க, 2 பேரா இருந்து பால் கொடுத்தாங்க, திருப்பி என்ன ஆயிட்டாங்க, ஒன்னாகி போயிட்டாங்க. அர்த்தநாரீஸ்வரரா வந்து சுவாமி அம்பாளா பால் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அர்த்தநாரீஸ்வரரா போனாங்க. இது 2த்தையும் 2 in 1 சொல்லணும். கேசட்டும் போட்டுக்கலாம், ரேடியோவும் கேட்டுக்கலாம். அந்த காலத்தில் 2 in 1 முதல்ல வந்துச்சு. அது மாதிரி தோடு அப்படின்னா பெண்கள் அணிவது, செவியன் அப்படின்னு சொன்னா அது ஆணை பிடிக்கிறது. ஒரு காலத்துல சுவாமி தோடு போட்டிருந்தாரா அப்படின்னா என்னது, அது பெண் பாகம், இடது பாகம். செவியன் என்றால் இந்த காது குண்டலம் அணிந்த செவியனாக ஆணாக இருந்தது என்று முதல் பாட்டிலே வந்தது ஒருத்தர் இல்ல, 2 பேர். தோடுடைய செவியன். என்ன வண்டியில வந்தார் அடுத்தது? இப்ப நம்ம சொல்றோம் ஆக்டிவால வந்தார், ஹோண்டா சிட்டியில வந்தார், டிவி சிட்டியில வந்தார் சொல்றோம். அது மாதிரி விடை ஏறி எதுல வந்தாரு, காளை வாகனத்தில் வந்தார். தலையில ஒண்ணு வச்சிருந்தாருப்பா, என்ன கண்ணு, தூ வெண்மதி சூடி, அழகா ஒரு பிறை சந்திரன் வச்சிருந்தார், தூ வெண்மதி சூடி. அடுத்தது அவர் சூப்பரா ஒரு பவுடர் போட்டிருந்தாருப்பா. எல்லாரும் மூஞ்சிக்கு மட்டும் தான் போடுவாங்க, உடம்பு முழுசா போட்டிருந்தாருப்பா. அப்புறம் ரொம்ப பயமா இருந்துச்சு சார். இல்ல அதை பார்க்கறது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பப்புன் மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். சிவபெருமான் ஞானசந்தருக்கு கூட எப்படி இருந்திருக்காரு, பவுடர் எல்லாம் ஆக்கிட்டு பப்புன் மாதிரி இருந்திருக்காரு. அதனால அது ரொம்ப பிடிச்சு போச்சு. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கழுவன். குழந்தைங்கிட்ட எப்படி நடந்ததுன்னு சிவபெருமானுக்கு தெரியுது. மற்றவங்களுக்கும் அழகா 3 திரும்பி அழகா போட்டு நிற்கிறாரு. நான் குழந்தைக்கு போகும்போது என்ன பண்றாரு, எடுத்து அப்பி நிற்கிறாரு. அந்த குழந்தை என்னது, அவருக்கு மகிழ்ச்சியாயிடும். இவ்வளவு அழகா அந்த வரி ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கழுவும். அடுத்து முதல் 2 வரியும் சுவாமி, அடுத்த 2 வரி அந்த ஊரை பத்தியே பெருமை, சொந்த ஊர் பெருமை. இந்த ஊருக்கு பிரமபுரம்னு ஒரு பேர் உண்டு. அப்ப அவங்க அப்பா கேட்கிறாரு, நான் இத்தனை காலம் பூஜை பண்ண, எனக்கு சாமி தண்ணி கூட கொடுத்தீங்க, உனக்கு எப்படிடா பால் கொடுத்துச்சு? அப்ப சொல்றாரு, அப்பா நீ இந்த பிறவியில பூஜை பண்ண, நான் போன பிறவியில பூஜை பண்ணதுக்கு இந்த பிறவியில நான் என்ன பண்றேன், பலனை அனுபவிக்கிறேன். நான் பேங்க்ல போட்டுட்டு ஏடிஎம்ல எடுக்கிறேன்ப்பா, நீ வெறும் ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்துட்டு இருக்கிற. பேங்க்ல முதல்ல போட்டுருந்தாதான் ஏடிஎம்ல வரும். பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலும் ஜிபே அனுப்ப முடியும். ஜிபே அனுப்ப போகவே மாட்டேங்குதுன்னு பேங்க்ல இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க 3வது வரியில, ஏடுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. போன பிறவில நான் அவனுக்கு பணிந்து ஏத்தினேன், பாடினேன், வழிபட்டேன். அதற்கு அருள் செய்த யாரு, வீடு உடைய பிரமாபுரம், பெருமை மிக்க பிரமன் பூஜை பண்ண பிரமாபுரம் மேவிய பெம்மான் எனக்கு தலைவன் இவன் அன்று, இவன் தான் எனக்கு பாலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாட்டை சொல்லுவோம். பாடகை இப்ப நான் பாடலாம். இப்ப நான் ஒரு முறை பாடுறேன். இதுல பன்முறை பாராயண முறைன்னு பாடுறது 2 முறை. பன்முறை என்றால் பண்ணோடு பாடுகிற முறை, பாராயண முறை என்றால் பண்ணோடு படிக்கிற முறை. பாடல்களை பண்ணோட படிக்கிறது ஒரு முறை. இப்ப தோவுடைய செவியன், விடை ஏறி, ஒரு 2 வெண்மதி சூடி, இது உரைநடையை படிக்கிறது. ஆனா பாட்டை அப்படி படிக்கக்கூடாது. பாட்டை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல தான் நம்ம இந்த 11 பாட்டையும் படிக்க போறோம். அப்புறம் முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், பண்ணோட பாடுறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 2 வகுப்பாக நடக்கும். இந்த முதல் வகுப்புல எப்படி படிக்கிறது அப்படின்னா, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி, இதுதான் படிக்கணும். இது படிக்கிற முறை. படிக்கிறதே பாருங்க ராகம் மாதிரி இருக்கு, பாட்டு மாதிரி இருக்கா. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கழுவன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. எளிமையா இருக்கா? பாடலாமா? இப்ப நான் சொல்ல நீங்க சொல்லுங்க, கம்பீரமா சொல்லணும். ஏன்னா இது கம்பீர நாட்கள். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதி சூடி,
காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் கேடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பெம்மானிவ நன்றே இப்ப நான் 2 வரி சொல்றேன், கேட்டுட்டு அந்த 2 வரியை நீங்க சொல்லுங்க. சரியா? 2 வரியும் நான் சொல்லும் போது நீங்க கூட சேர்ந்து பாடக்கூடாது. எப்பயுமே கூட சேர்ந்து பாடணும்னா நமக்கு பாட்டு வராது. யாராவது நமக்கு துணை தேவைப்பட்டுட்டே இருக்கும். அதனால தான் நீங்க முற்றோதல் பண்றாங்களே, திருவாசகம் முற்றோதல். அவங்க யாராவது தனியா கூட்டிட்டு திருவாசகம் ஒரு 10 நிமிஷம் பாட சொல்லுங்க, பாட தெரியும். அவங்களுக்கு அந்த குரூப்பா பாடினா தான் வரும். தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க அப்படின்னு சொன்னா பாட தெரியாது. ஆனா ஸ்கூல்ல விட்டோம்னா பிரமாதமா பாடணும். தேசிய கீதம், ஏன்னா அது கும்பலா பாடி பாடியே பழக்கம். நமக்கு அது இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தயாராக மக்களோட மக்களா இருக்கும்போது நமக்கு பாட தெரியணும். தனியா நமக்கு பாட சொன்னாலும் பாட வரும். அதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப நான் 2 வரி பாடுறத கவனிக்கிறீங்க. கவனிச்சுட்டு அந்த 2 வரி பாடுங்க. தோடுடைய செவியன் விடையேறி போற்றுவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் சிறப்பு. இப்போ அது இதுதான் பேட்டர்ன். இதனுடைய பேட்டர்ன் சொல்றோம் இல்லையா? பேட்டர்ன்றது இது இப்படிதான் இருக்கும். இந்த அமைப்பு தான் அடுத்த 2 வரி. முதல் வரி கீழே, 2வது வரி மேல. அப்ப 3 எங்க வரும்? கீழே. 4 மேல போகும். அப்ப முதல் 2 வரியை நம்ம ஒழுங்கா கத்துக்கிட்டோம்னா அடுத்து 3 4 பாடிடலாம். ஒரு பாட்டை ஒழுங்கா கத்துக்கிட்டா இந்த ஸ்கேல் மாறவே மாறாது. 11 பாட்டும். அதுதாங்க தேவாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வசதி. 11 பாட்டுக்கு 11 ஸ்கேல் கிடையாது. ஞானசம்பந்தர் என்ன ஸ்கேல் வைக்கிறாரோ, என்ன ஒரு முறை வச்சிருக்கிறாரோ முதல் பாட்டுல, அதுதான் கடைக்காப்பு வரையும் போறோம். ஒரு பாட்டு உருப்படியா நம்ம ஒழுங்கா பாட கத்துக்கிட்டோம்னா அடுத்த பாடல்கள் அதே மாதிரி ஒரு வார்த்தை இப்படி அப்படி மாறாது. புரியுதா? இந்த ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கோம். 12க்கு 8 ஒரு ஃப்ரேம். ஃப்ரேம் தான் தெரியல, போட்டோ ஃப்ரேம். அதுக்குள்ள நீங்க சிவபெருமானை மட்டும்தான் வைக்க முடியுமா? விருப்பப்பட்ட முருகனை வைக்கலாம், அதே அளவுள்ள விநாயகர் வைக்கலாம், அதே அளவுள்ள உமாயமனை வைக்கலாம், அதே அளவுள்ள ஐயப்பன் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட சாமி திருமால் வைக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை? அந்த அளவு தேவை, அவ்வளவுதான். இந்த அளவு தான் இந்த ஃப்ரேம். இதுக்குள்ள ஒவ்வொரு பாட்டா தூக்கி வச்சுக்கோங்க. முதல் பாட்டு சிவபெருமான், 2வது பாட்டு திருமால் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெவ்வேறு படங்கள் போல 11 படம் வைக்கிறோம். ஆனா ஃப்ரேம் என்னது? ஒரே ஃப்ரேம். அந்த ஃப்ரேமுக்கு பேர் தான் தக்க தக்கிட்ட. அந்த ஃப்ரேமுக்கு என்ன பேரு? தக்க தக்கிட்ட. இதுக்குள்ள போற அந்த நடை வந்து என்ன தெரியுமா? தக்க தக்கிட்டேன்னு ஒரு நடை. அந்த தக்க தக்கிட்டங்கிற நடையை எடுத்துட்டு தோடுடைய, தக்க தக்கிட்டன்னு எடுத்துட்டு செவியன். புரியுதா? இப்ப பாருங்க இந்த தாளம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா தோடுடைய செவியன் விடை ஏறி போற்றுவன் மதி சூடி. இப்ப நான் கை தட்டுறது தான் ஃப்ரேம். மாறுச்சா? சொல் மாறுது, மாடுலேஷன் மாறுது. ஆனா கை தட்டுறது மாறுச்சா? தக்க தக்கிட்டன்னு ஆரம்பிச்சேன்ல, இதுதான் 11வது பாட்டுக்கும். 44 வரி ஒரு வரி, ஒரு பாட்டு 4 வரி, 11 பாட்டு எத்தனை? 44 வரிக்கும் தக்க தக்கிட்டது. எவ்வளவு சுலுவா இருக்கு பாருங்க நமக்கு. இத ஒழுங்கா, ஆனா இந்த ரிதம் இருக்கு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க, எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க போட்டீங்கன்னா இந்த தக்க தக்கிட்டன்னு ரிதம் வரதுக்கு கொஞ்சம் 2-3 நாள் ஆகும். ஒரே கேப் கொடுக்கணும். தக்க தக்கிட்ட நம்ம வாயில சொல்றதும் கை தட்டுறதும் ஒரே மாதிரி கேட்கணும். இது 2 ஸ்ட்ரிங்க் ஆகும்.
அதான் கரெக்டான தாளம். பாருங்க, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. ரெண்டும் ஒண்ணா இருக்கா? இது மாதிரி வந்தா இதுல தூக்கி நம்ம அந்த தக்க தக்கிட்ட சொற்களை வச்சு பாட்டு பாடணும். இதான் தாளம், இதான் ரிதம், இதான் சந்தம், இதுதான் ஃப்ரேம். எப்படி வேணாலும் நீங்க வெவ்வேறு பேர்ல சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாடலாமா? ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. இப்ப இந்த 4 வரி நான் பாடுறேன், 4 வரி நீங்க பாடுங்க. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரா முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமபுரம் மேவிய பெம்மானிவ நன்றே. தோடுடைய